நீ இன்றி நான் இல்லை. எபிசோட் 8. வணக்கம் நண்பர்களே. அந்த கார் நம்மை நோக்கி வருதுன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி மரணம் கண்ணெதிரே தெரிஞ்சது. லாரி நிக்காம போயிட்டே இருந்தது. ஆனா என் கையில் இருந்த மலரோட கைய நான் விடவே இல்லை. மலர் குதி அப்படின்னு நான் கத்தின இந்த சத்தம் காதுல கரைஞ்சு போச்சு. லாரிக்கு முன்னால குதிச்சோமோ இல்ல அடிபட்டு போனோமான்னு தெரியல. ஆனா அந்த நொடி நான் தரையில விழுந்து கிடந்தேன். என் கண்ணை திறந்து பார்த்த மலர் என் பக்கத்துல பயத்துல துடிக்கிறா. நம்மளை துரட்டிட்டு வந்த அந்த கார் பிரேக் அடிச்ச சத்தம் என் காதுல இன்னும் கேட்டுட்டே இருக்கு. அந்த கார்ல இருந்து இறங்கினவங்க டார்ச் லைட்டை காட்டுக்குள்ள அடிச்சு தேடுறாங்க. அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க, தேடுங்க அப்படின்னு இந்த அடியாட்கள் பேசுற சத்தம் என் உயிரை உறைஞ்ச மாதிரி பண்ணுச்சு. மலர் நடுங்கிக்கிட்டு என்ன பார்க்கிறா. விஜய், நாம மாட்டிக்கிட்டோமா என்று அவ கேட்கிற கேள்விக்கு என் என் பதில் மௌனம்தான். முள் செடிகளுக்கு நடுவுல மண்ணோடு மண்ணா படுத்துக்கிட்டு நாம அந்த ஆளுங்க போற வரைக்கும் வெயிட் பண்ண இந்த ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமா இருந்தது. ஒரு பழைய மரம் வெட்டுற கிடங்குக்குள் நுழைஞ்சோம். அங்கே இருட்டு. ஆனா அந்த இருட்டு தான் நமக்கு தற்காலிகமான பாதுகாப்பு. மலர் அழுதுகிட்டே இருக்கா. நான் அவளை படுத்துன்றேன். மலர், என்னை பார். உன்னை நான் வீட்டை விட்டு தூக்கிட்டு வந்திருக்கேனே, அது உன்னை இந்த சிறையில இருந்து மீட்க மட்டும் இல்ல, உனக்கு ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கதான் அப்படின்னு நான் அவகிட்ட பேசும்போது அவ கண்ணுல இருந்த அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதை என்னால் உணர முடிஞ்சது. அவ என்னை கேட்டா, ஏன் விஜய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு? அதுக்கு நான் சொன்ன பதில் என் காதல் மேல இருந்த உறுதிதான். அப்பவும் அந்த அடியாட்கள் நம்மளை தேடி வந்துட்டே இருக்காங்க. நான் ஒரு தந்திரம் பண்ணினேன். என் போனை எடுத்து தூரமாக எறிஞ்சேன். அந்த போன்ல இருந்த வந்த ரிங்டோன் சத்தம் கேட்டு அவங்க அங்கே ஓடினாங்க. அந்த சின்ன செகண்ட், அந்த சின்ன இடைவெளி, அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நான் மலரை கூப்பிட்டேன். எந்த சத்தமும் இல்லாம அந்த இருட்டுக்குள்ளேயே மெதுவா நடந்து அந்த தண்டவாளத்தை அடைஞ்சோம். ரயில் வந்து நிக்குது. நாம ஏறிட்டோம். வண்டி கிளம்ப போகுது. ஜன்னல் வழியாக பார்க்கிறோம். மலரோட அப்பா தண்டவாளத்துல நிற்கிறாரு. அவர் முகம் சிவந்து போயிருக்கு. வண்டி வேகமா போகுது. நாம தப்பிச்சுட்டோமோன்னு நினைச்சோம். ஆனா அந்த ரயில் பெட்டிக்குள்ள என்னையை உற்று பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மர்ம மனுஷன், அவரோட சிரிப்பு எனக்கு சரியாவே படல. யாரு அவரு? மலரோட அப்பாவே அவரை அனுப்பி வச்சாரா? இல்ல வேற ஏதோ பெரிய ஆபத்து
நமக்கு பின்னாடியே வருதா என்று எபிசோட் 9 பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.